இந்த மிளகாய் வந்து புது வகையான வெரைட்டி வந்து நம்ம நார்மல் மிளகாயோட நல்லா பார்த்தீங்கன்னா காய் நிறையாவும் இருக்கு. செடியோட காய் தான் அதிகமாக இருக்கு. இந்த செடியோட பேர் வந்து அமரோபோல் பக்கீஜா. பையன் வந்து ஆன்லைனில் போட்டு இந்த மிளகாய் விதை ஆர்டர் போட்டு வாங்கினாரு. நல்லா காயும் நல்லா இருக்கு, ஈல்டும் நல்லா இருக்கு. கொத்து கொத்தா நிறைய இருக்கு. இலையோட காய் தான் அதிகமா இருக்கு. இதுதான் சாம்பிள் போட்டு ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். நல்லா இருக்கு. இது வந்து ஆன்லைன்ல தான் இந்த விதை வாங்கிச்சு. பையனும் நிறைய ஆன்லைன்ல விதைய வாங்கி போட்டு ட்ரை பண்றாரு. நல்லாவே இருக்கு. ஒரு சில ஐட்டம்லாம் போட்டு அவருமே ஒரு சில அதெல்லாம் பொருளை வாங்கி போட்டு பார்க்குறாரு. நல்லாவே வருது. இன்னைக்கு வந்து மணத்தக்காளி வந்து தொக்குக்கு அறுவடை பண்ணிட்டோம். இப்போதான் அறுவடை பண்ணோம். திருப்பி அப்படியே ஒரு களை எடுத்து விட்டு இந்த வெண்டை செடியும் அறுவடை முடிகிற அளவுக்கு வந்துருச்சு. இதெல்லாம் அறுத்துட்டு திருப்பி உழவு ஓட்டி எரு விசிறி உழவு ஓட்டி மறுபடி பதமாக்கி அதுக்கப்புறம் பயிர் பண்ணலான்னு இருக்கோம். இது வந்து மிளகாய் இப்போ எல்லாமே காய் பறிக்கிற அளவுக்கு வந்துடுச்சு. செடியெல்லாம் உயரமா இருக்கிறதுனால சாயுது. இப்போ வந்து பாறை அணைக்க போறோம். இப்போ எரு போட்டிருக்கோம், செடிக்கு செடி எரு போட்டிருக்கோம். இப்போ வந்து பாறை அணைக்க போறோம் இந்த செடியை சுற்றி. இந்த மேலே வந்து இலை வந்து முரளியா இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ண போறோம் இன்னைக்கு. இஞ்சி பூண்டு கரைசலும் பத்திலை கரைசலும் மிக்ஸ் பண்ணி இதில் பண்ண போகிறோம். இலை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்படியே மேலே சுருட்டிட்டு இருக்கு, முரளின்னு சொல்லுவாங்க. நம்ம அடிக்கடி ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம் இதுக்கு. ஓரளவுக்கு மண் வளம் மாறிட்டாவே எல்லாமே மாறிக்கும். செடி ஆரோக்கியமாக வரும்போதே நம்ம சின்ன வயசுல ஆரோக்கியமாக எப்படி இருக்குமோ அதே வரைக்கும் இருக்கிற மாதிரி ஆரோக்கியமாக ஆரம்பத்துலேருந்தே கொடுத்தோம்னா நல்லாவே வந்துடும். காய் ஓரளவுக்கு நல்லாவே காய்ச்சிருக்கு. காய் வந்து இன்னைக்கு நல்லா முத்துனதாக அறுவடை பண்றோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காய் நிறையவே இருக்கு.